சார் அஸ்வினி குமார்ட்ட கொஞ்சம் கூட அந்த ஒரு டென்ஷனே தெரியல சார். நீங்க சொன்ன மாரி ரொம்ப கூலா இருக்கிறாரு. அது கடைசி ஓவர்ல கிளீசன் வந்து 3 பால் போட்டு கிராம்ப் ஆகி கிளம்புறாரு. அடுத்த 3 பால் வந்து நெனச்சிருந்தா ஹார்திக் பாண்டியா போட்டிருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து இவர்கிட்ட குடுக்குறாரு. இவரு என்னடான்னா வந்துட்டு, "அப்படியா சரி 3 பாலா சரி போட்டுறேன் ரைட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கூலா போடுறாரு சார். ஹி வாஸ் வெரி கூல். அந்த 17த் ஓவர் நீங்க சொன்ன மாரி அந்த 9 ரன்ஸ் மட்டும் தான் குடுத்திருந்தாரு. கிரேட் ஓவர். அதுவும் அந்த லாஸ்ட் பால் மட்டும் தெவாட்டியா கிட்ட அடி வாங்கல அப்படின்னா, அந்த ஓவர் இன்னும் கிரேட்டஸ்ட் ஓவரா இருந்திருக்கும். ஸோ ஹி இஸ் a வெரி வெரி குட் பவுலர். இவர பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷோலயே நெறைய பேசியிருந்திருக்கீங்க. ஏன் அஸ்வினி குமார் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அஸ்வினி குமார் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. பட் எடுத்த சில நேரங்கள்லலாம் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் இன்னைக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இப்படி போட்டது அமேசிங் சார். ஆமா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் ஐ தாட் ஹர்திக் பாண்டியா வில் பிரிஃபர் அஸ்வினி குமார் ஓவர் கிளீசன் நினைச்சேன். ஏன்னா அஸ்வினி குமார் சேஃபர் பெட் இன்னைக்கு போட்டுக்க ஸ்டாண்டர்ட்ல. ஃபர்ஸ்ட் பயங்கர பேஸ் போட்டாரு கிளீசன், அப்புறம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் ஸ்பீடு. பட் அஸ்வினி குமார் would have been a better choice லாஸ்ட் ஓவர் போடுது. சேஃபர் பெட் அவர் தான். அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் மூவ் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாருன்னா, பும்ராக்கு 1 ஓவர் போகும்போது இன்னும் 3 ஓவர்ஸ் இருந்தது முடியறதுக்கு. அதுல அந்த 18th ஓவரை கொண்டு பும்ராவை, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். ஏன்னா சரி சேஃபா லாஸ்ட் ஓவருக்கு வச்சுக்கலான்றது நெகட்டிவ் திங்கிங். பும்ராவை கொண்டு வந்து மெரிச்சிடலாம், ரன் ரேட்டை கிளாம் பண்ணி விட்டுடலாம், அப்படியே விக்கெட் வந்தாலும் சேஃப் பண்றது பர்ஃபெக்டா கிளிக் ஆச்சு. அது வெரி வெரி ஸ்மார்ட் மூவ்.